பாராட்டு விழா எதற்கு? ஏற்கனவே ஒரு பாராட்டு விழா வைத்தாகிவிட்டது, மறுபடியும் பாராட்டு விழா. அதுல வேற என்னன்னா மாநில சுயாட்சி நாயகன் வேற போட்டுக்கிறாங்க. அதுல என்னத்தை வைத்து விழா எடுக்கிறார்கள்? எதற்கு பாராட்டு விழா எடுக்கிறார்கள்? அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுது விளம்பர மோகம் மிக மிக அதிகரித்து விட்டது. மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் தினம் ஒரு பாராட்டு விழா, தினம் பாராட்டு விழாவில் மகிழ்ச்சியில் நனைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் வேதனையில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, கரண்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது. பல இடங்களில் செவிலியராக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று உயர்நீதிமன்றம் சுட்டி காண்பித்திருக்கிறது. அதனால் முதலில் அரசாங்கத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இதைத்தான் சொல்கிறேன். அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஏதோ எல்லா பணியாளர்களுக்கும் நல்லது செய்வதை போல சொல்லிவிட்டார்கள். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அவர்கள் என்ன செவிசாய்க்க வேண்டும், அதே மாதிரிதான் செவிலியர்கள். ஏனென்றால் இவர்கள் யார் மீதெல்லாம் கை வைக்கிறார்கள் என்றால் அடிப்படை மக்களுக்கு சேவையாற்றுபவர்களை தான் இவர்கள் தண்டிக்கிறார்கள். அப்படி என்றால் மக்களுக்கான சேவை பாதிக்கப்படும் என்பதுதான். அது செவிலியராக இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாமே அடிப்படையில் மக்களுக்காக சேவை செய்பவர்கள். அவர்களைத்தான் இவர்கள் தண்டிக்கிறார்கள். அதனால் இவர்கள் ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு இன்னும் அவர்களுக்காக பணி நிரந்தரம் செய்து தரப்படவில்லை. செய்து தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். ஆக எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. ஆனா பாராட்டு விழா, தினம் ஒரு பாராட்டு விழா. எதற்கு பாராட்டு விழா என்று எனக்கு தெரியவில்லை. இல்ல, ஏற்கனவே தமிழகத்துல ஒரு அதிகாரி அந்த மணல் கடத்தலை எதிர்த்து கேள்வி கேட்டார் என்பதற்காக அவர் தாக்கப்பட்டு இருக்கிறார். பல பேர் இன்று தாக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு தர வேண்டும். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்காமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னைக்கு மாலை பத்திரிகையில் வந்திருக்குது, ஜெயக்குமார் அவர்களது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பாகிஸ்தானுக்கு ஓடி போயிட்டாங்க, அடுத்த மாவட்டங்கள்ல தான் இருப்பாங்க. ஆனா அவர்கள் இன்னும் ஒரு ஆண்டாக இருக்கிறது, அவர்கள் கொலையாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி என்றால் பாதுகாப்பில்லை, சாமானியர்களுக்கும் பாதுகாப்பில்லை, ஆதீனங்களுக்கும் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, இறைவனை துதிப்பவர்களுக்கும் பாதுகாப்பில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. ஆதீனம் போன்றவர்களுக்கு கூட தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதே இது வேறு துறையை சார்ந்தவர்களாக இருந்தால், வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் காட்டும் அக்கறை இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மீது காண்பிக்கவில்லை என்பதையும் நாம் குற்றச்சாட்டாகவே வைக்கிறோம். பிரதமருடைய அதிகாரத்தை குடியரசு ஏற்றுட்டு ஒத்துப்பாங்களா? தமிழ்நாட்டு முதல்வருடைய அதிகாரத்தை ஆளுநர் எப்படி எடுத்துக்க முடியும்? ரப்பர் ஸ்டாம்ப் தான், அவர் ரப்பர் ஸ்டாம்ப் வேலைதான் பார்க்கணும். இல்ல, இப்படி ரப்பர் ஸ்டாம்ப், போஸ்ட்மேன் இப்படிலாம் சொல்றாங்கல்ல. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது தினம் ஒரு வாட்டி போய் அங்க கொண்டு போய் அவர்களோட மனுவை கொடுத்தவர்கள் தானே அவர்கள். அதனால் அரசியல் அமைப்பு சட்டத்தையே கேள்விக்குறியாக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து. எந்த இடத்திலும் பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பது. அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பின்பற்றுபவர்களாக இருந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.